அநியாயம் செஞ்சு விட்டேன், நான் தான் பாவம் செஞ்சு விட்டேன்னு சொல்லி 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்க. மீனுடைய வயிற்றுல 40 நாட்கள் இருக்கிறாங்க. 40 நாள் இதே திக்ர் தான், இதே தஸ்பீஹ் தான். என்னங்க ஒரு உயிரினம், ஒரு பாத்தலாம் அவர்களுக்கு நீங்க போங்க, இந்த வழியா போங்க, போய் உங்களோட பெரிய ஒருத்தர் இருக்கிறார்கள் பாருங்க சொன்ன உடனே மூசா நபி அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த யா ரப்பி ஃபகைஃபலி பிஹி, அவரை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وما يستوي البحران هذا عذب فرات سائغ شرابه وهذا ملح أجاج ومن كل تأكلوا لحما طريا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد, புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரன்பும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்துமகன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் உலகெங்கிலும் இன்றைய ஜும்மா தினத்திலே ஜும்மாவுடைய முழு நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி இறை இல்லத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இறை இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரன்பும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நவம்பர் 21. இன்னைக்கு எது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வார வாரம் ஏதாவது ஒரு தினம் வந்துருது இல்லையா? போன வாரம் சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு. குழந்தைகளை பற்றிய அருமை பெருமைகளை, அந்த குழந்தை பருவத்தினுடைய நியமத்துக்களை பற்றிய செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு என்ன நவம்பர் 21 சொன்னா வேர்ல்டு ஃபிஷர்ஸ் டே, உலக மீனவர்கள் தினம். இன்று உலகம் முழுவதும் இந்த தினமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வேர்ல்டு ஃபிஷர்ஸ் டேல நம்ம எந்த கண்ணோட்டத்தோட இந்த டே நம்ம அணுக போறோம்? மீன் பிடிக்கும் மீனவர்கள், இந்த மீன் வசிக்கக்கூடிய கடல், இந்த மீன் நமக்காக உணவாக ஆக்கப்பட்டிருப்பதனுடைய விவரங்கள், இது போன்ற செய்திகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, என்ன தெளிவுபடுத்துகிறது? இந்த மீன்பிடி தொழில் என்பது உலக நாடுகளில், வளரும் நாடுகளில் சுமார் 30 மில்லியன் முதல் 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள்
உள்நாட்டு மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இருக்கு இல்லையா, விட்டமின்ஸ், அதுல ஒரு 25% அதிகமான அளவு இந்த மீன் மூலமாக நமக்கு கிடைக்குது. மக்கள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் டன் உணவுகளை கடலில் இருந்து பெறுகிறார்கள், உண்கிறார்கள். 100 மில்லியன் டன். அல்லாஹ் அக்பர். ரிஸ்க் மினல்லாஹ். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அவன் கடலிலும் திடலிலும் நமக்கு உணவை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். நம்மை வெறுமனை படைத்து மட்டும் விட்டு விடாமல் நமக்கு தேவையான உயிர் வாழ்வதற்கு ஊட்டச்சத்திற்கு தேவையான உணவையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சேர்த்தே படைத்து வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் இதற்கென்று ஒரு துறையே அரசாங்கம் ஒதுக்கும் அளவிற்கு எல்லா நாடுகளிலும் மீன் வளத்துறை என்று ஒதுக்கும் அளவிற்கு மக்களுக்கு அதிகமான புரதச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய மீன் உணவு கடலின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த மீன் பிடிப்பவர்களுக்கு என்று ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும்? இந்த மீன் பிடிப்பவர்கள் விவசாயத்தில், வேளாண்மையில், இந்த பூமியின் மீது பாடுபடக்கூடிய மக்களுடைய அருமை பெருமை நம்ம கண்கூட பார்க்கிறோம். ஆனால் இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்களுடைய கஷ்டத்தை நம்ம என்னைக்கா பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு மீன் பிடிப்பதற்காக அவர்கள் அப்படியே தேடி தேடி போய் எல்லையை தாண்டி போய் அடுத்த நாட்டிடத்திலே பிடிபடுகிறார்கள், கைதாகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் நமக்கு ஒரு முக்கிய பிரச்சனை இந்த மீனவர்களுடைய பிரச்சனை. அந்த படகுகளை பிடித்து வைத்துக் கொள்வது, அந்த மீனவர்களை சிறைப்பிடிப்பது, மீனவர்களை சுட்டுக் கொள்வது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லையை தாண்டும் பொழுது ஏன் எல்லையை தாண்டார்? ஏன் எல்லையை தாண்டாருன்னா இந்த எல்லைக்குள்ள கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு அவரே எல்லையை தாண்ட போறார். அப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, இன்று அந்தந்த நாட்டை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளிலே நடக்க வேண்டிய சில விஷயங்கள், கடைபிடிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் கடைபிடிக்கப்படாததன் காரணத்தால் தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் கடலில் கலக்கப்படுகிறது. துறைமுகம் என்ற பெயரில் என்ன செய்யப்படுகிறது? பெரும் பெரும் கப்பல்கள் வந்து நிற்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இப்படி புழங்கும் இடத்திலே மீன்கள் வாழ்வதற்கு வசதியற்ற நிலைமையிலே அப்படியே அது இன்னும் இன்றியர உள்ள போகுது. அதனுடைய எல்லையை என்ன செய்யுது? அதுக்குதான் எல்லை கிடையாது, நமக்கு எல்லை உண்டு. ஆனா மீனுக்கு எல்லை கிடையாது. கடல் முழுக்க அதுக்குண்டான பகுதி தான். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதன் மூலமாக மீனவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு தடையை தாண்டி, எல்லையை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மீன் சம்பந்தமாக குர்ஆன் நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது, சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் வருகிறது. அதில் மீன் இடம்பெற்றிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீசுகளை சொல்லுகிறார்கள். அதிலும் மீன் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சொல்லுகிறார்கள். இவைகளை எல்லாம் ஒன்று திரட்டு ஒரு செய்தியாகத்தான் இன்றைய ஜும்மாவுடைய மேடையிலே பார்க்கவிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? ஓ ஹில்லத்துலனா மைத்தத்தானி அல் ஹூத்து வல் ஜராத. அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு பிராணியை எடுக்கிறோம் சொன்னா அது எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஒட்டகமா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும். செத்து போனது நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆனா மையத்தானாலும் சாப்பிடலாம் என்று முஸ்லிம்களாக நமக்கு இரண்டு விஷயத்தை மார்க்கமா ஹலாலாக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று மீன், இன்னொன்னு வெட்டுக்கிளி. மீனும் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை சாப்பிட பழக்கம் நம்ம நாட்டில் கிடையாது. ஆனா மற்ற கண்ட்ரில வெட்டுக்கிளி ஒன்னொன்னு கூட பெருசு இருக்கும். சவுதிக்கு போனாலே, மக்கா மக்களை பார்த்தாலே, சில சீசன்கள்ல பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி, பெரிய பெரிய வெட்டுக்கிளி என்ன செய்யும்? மதீனாவுல நிறைய சேர்த்து கிடக்கும். ஹரம சுத்தி அதை கிளீன் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப
அப்போ மீனை எப்படி நாம் உயிரோடு இருந்தால்தான் இல்ல, செத்து போயிருந்தாலும் அதை நம்ம சாப்பிடணும். உயிரோட சாப்பிடணும். நம்ம எங்க போகணும்? எங்க கடலுக்கு பக்கத்துல ஏதோ அம்மா பட்டினம், அதராப்பட்டினம், கீழக்கரை, காயல்பட்டினம் போகணும். ஆனா திருச்சி போன்ற நகரங்களுக்கு கடலுக்கும் இருக்கும் தூரம். அப்ப அங்க இருந்து மீனை பிடிச்சிட்டு வரும்போது அது செத்து போயிடும். மார்க்கம் நமக்கு எவ்வளவு இலகுவை நாடு இருக்கிறது பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு நிகழ்வு குர்ஆனில் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை இங்கு குறிப்பிடுறாங்க. ஒருமுறை இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களிடையே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடத்திலே மக்களிலே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு மூசா நபிக்கு ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இஸ்ரவேலர்கள் கேட்கிறாங்க, மக்கள்ல ரொம்ப தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே மூசா நபி சொன்னாங்க, நான் தான். ஏன்னா அவங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கிற காரணத்தால. ஆனா அல்லாஹ் இந்த பதிலை எதிர்பார்க்கல. இந்த இடத்துல யார சொல்லணும் நல்லா எதிர்பார்த்தா, தன்னை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தான். யாரு ரொம்ப அறிந்தவன் கேட்டா நான் தான், நான் சொல்ல முடியுமா? நம்மள யாரோ சொல்ல முடியுமா? அப்ப ஒரு நபி அங்க என்ன சொல்லி இருக்கணும்? எல்லாத்தையும் அதிகம் முழுவதுமாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இவரை தன்னை நபி என்ற ஒரு நினைப்புல மூசா நபி என்ன செஞ்சாங்க? நான் தான் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் இதை கண்டிக்கும் விதமாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை ஒண்ணே கொடுத்தான். இந்த உலகத்துல நீங்க தான் ரொம்ப அறிஞர் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கும் மேல அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்க நபிங்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? போங்க, உங்களோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல நீங்க போங்க. 2 கடல்கள் சங்கமிக்கும் இடம். அந்த 2 கடலை பத்தி தான் முதல்ல நம்ம சொன்ன அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சுப்ஹானல்லாஹ் 35வது சூராவுல 12வது ஆயத்துல நம்ம ஓதிய அந்த சூராவுல அந்த ஆயத்துல 2 கடல்களும் சமமாகி விடாது அல்லாஹ் சொல்றான். 2 கடலும் சமமாகாது. அப்ப 2 கடலுடைய என்ன தன்மை என்ன? ஒரு கடல் என்னன்னு சொன்னா இன்பமான மதுரமான நீரை உடைய கடல். நமக்கு தெரிஞ்ச கடலில் உப்பு கரிக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கடல் நீரை குடிக்கக்கூடிய அளவிற்கு மதுரமான நீருடைய கடலும் இருக்குது. அந்த கடலும் நமக்கு தெரிஞ்ச உப்பு கச்சி கிடக்கக்கூடிய அந்த கடலும் என்ன ஆகாது? சமமாக ஆகாது. அதே சமயத்தில் 2 மிக்ஸும் ஆகாது. அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து காட்டுறான். 2க்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். சூரத்துர் ரஹ்மான்ல ஓதுறோம் இல்லையா? 2 கடல்களுக்கு மத்தியில நம்ம ஒரு திரையை வச்சிருக்கிறோம். அந்த 2 கடல் என்ன செய்யாது? ஒன்னோடு ஒண்ணு மிக்ஸ் பண்ணாது. இந்த கடல் நீர் இனிப்பாக இருப்பதையும் இந்த கடல் நீர் உப்பு கரிப்பதையும் நீ பாரு. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம். எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக சம்பாதித்த பணத்தை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டூர் போனோம்னா என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கடல் பகுதிகளுக்கும் அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன செய்யறாங்க? பார்த்தா அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி அந்த தண்ணி எடுத்த வாயில வைக்க முடியல. அவ்வளவு இந்த 2ல் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். உங்களுடைய ரப்பருடைய விஷயத்தில் இந்த 2ஐ நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபானுக்கு அதான் அர்த்தம். நீங்க அந்த தர்ஜுமா எடுத்து படிங்க. அல்லாஹ் 2 விஷயமா சொல்லுவான். ரப்பல் மஷ்ரிகைன் வ ரப்பல் மக்ரிபைன். எப்படி அல்லாஹ் தஆலா 2 கிழக்கு திசைக்கு அவன் தான் ரப்பு, 2 மக்ரிப் திசைக்கு அவன் தான் ரப்பு. இந்த 2ல் நீ எதை பொய்யாக்குவீர்கள்? ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அப்ப கடலுக்கு மத்தியில் ஒரு திரையை வச்சிருக்கிறோம். இந்த தண்ணி அதான் மிஸ் ஆகாது, அந்த தண்ணி இந்த பக்கம் மிஸ் ஆகாது. அல்லாஹ் இந்த இடத்துல மீன் சம்பந்தமா சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? ஒன்று மதுரமான தண்ணீர், இன்னொன்று உப்பு தண்ணீர். இந்த 2ற்கும் வேற்றுமை இருந்த போதிலும் இந்த 2லிருந்துமே புத்தம் புதிய மீன் மாமிசத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான்.
இந்த ரெண்டுலயுமே என்ன செய்யுது? மீன்கள் வாழுது, வசிக்குது. இதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி 35வது சூறாவுல 12வது ஆயத்துல மீன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை இங்க அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்க போங்க, இந்த வழியா போங்க, போய் உங்களோடும் பெரிய ஒருத்தர் இருக்கிறார்கள் பாருங்கன்னு சொன்ன உடனே மூசா நபி அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த யா ரப்பி ஃபகைஃபலி பிஹி, அவரை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் அவரை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா, தஃபுது மஅக ஹூதன். அரபியில மீனுக்கு சமக்குங்கிற வார்த்தை உண்டு, ஹூத்துங்கிற வார்த்தை உண்டு. ஆனா இங்க அல்லாஹ் ஹூத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மீனை கையில உங்களோட எடுத்துக்கோங்க, எந்த இடத்துல என்ன செய்யுங்க, அத ஒரு ஈச்சம் கூடையில எடுத்துக்கோங்க, நீங்க எந்த இடத்துல அந்த மீன் உங்களை விட்டு தவறி போகுதோ அந்த இடத்துல நீங்க அவரை நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் ஒரு உதவியாளரை அழைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க, யஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய அந்த உதவியாளரை அழைத்துக்கிட்டு அவருடைய கடல் மார்க்கமாக பயணம் செய்யறாங்க. தன்னை விட அறிவாளியை சந்திப்பதற்காக, தன்னை விட மார்க்க விஷயங்களை அதிகம் அறிந்த ஒரு ஞானியை சந்திப்பதற்காக, ஒரு நபியை விடவா இந்த உலகத்திலே நபிமார்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறை தூதர்கள் என்ற அந்தஸ்தை உடையவர்கள். இவர் போய் ஒருத்தர் சந்திக்கிறாருன்னா அவர் இவரோட பெரிய ஆளா இருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் யாராவது நபியா இருந்தா அவர் நபி அல்ல, அவர் ஆன்மீகத்தை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இறை நேசர், ஒரு வலி, ஒரு இறை நேசர், அவ்வளவுதான். ஒரு அவுலியாவை சந்திப்பதற்கு ஒரு இறை நேசர் டிராவல் பண்றாரு. அல்லாஹ் போ சொல்றான். மூசா நபி தேடி போறாங்க, கடல் உறவு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, டயர்ட் ஆகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கூட வந்து உதவியாளர் என்ன செய்றாரு, அப்படியே கொஞ்சம் அறத்தூக்கத்தில் இருக்கிறாரு. அப்படி உதவியாளர் கண் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மீன் உயிர் வந்து அப்படி துள்ளி என்ன செய்யுது, கடல்ல குதிக்குது. கடலை குதிச்சதுதான் நமக்கு மிகப்பெரிய அதிசயம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை, ஒரு சுழல் மாதிரி ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு அந்த மீன் உள்ள போகுது. இதை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்குறாரு. மறுபடியும் தலைப்பு தீர்ந்தவுடன் மறுபடியும் உங்களுடைய பயணம் தொடருது. பார்த்தா கொஞ்சம் தூரம் இருப்பாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிருது, ரொம்ப களைப்பா இருக்குப்பா, சாப்பிடறதுக்கு கூடையில இருக்கிறது ஏதாவது எடு. அந்த மீனோட சேர்த்து உணவு இருந்துச்சு, அந்த உணவு எடுக்கும்போது பார்க்கும்போது மீன் இல்லை. அதோட மீனை காணுமே, மீன் எங்கப்பா போச்சு, நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்தோம்ல அந்த இடத்துல நான் பார்த்தேன். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ற சைத்தா எனக்கு மறக்கடிச்சுட்டான். உடனே அந்த இடத்துல நோக்கி வந்த தடத்திலேயே அப்படி திரும்பி வர்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு முழு ஆடையை பொருத்தியவராக ஒரு மனிதர் நிற்கிறாரு. அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை சந்திக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். சந்தித்து சார் அது ஒரு சம்பவம். அதாக மொத்தத்துல இங்கு ஒரு இறை நேசரை, ஒரு இறை தூதர் என்ன செய்றாரு, கல்வி கற்றுக்கொள்வதற்காக, ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்காக, இறை ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக அவரை நாடி போறாரு. அங்க அல்லாஹ் ஒரு அதிசயத்தை உண்டாக்குறான். என்ன அதிசயம்? செத்த பொறிச்ச மீன் அந்த உயிர் வந்து என்ன செய்யுது, கடலுக்குள்ள போகுது. அது ஒரு பெரிய பாதையை உண்டாக்கிக்கிட்டு போகுது. அன்பிற்கிற பெருமக்களே, சொல்லக்கூடிய செய்தியை மட்டும் இங்க டச் பண்ணிட்டு போறேன். இதுக்குள்ள உள்ள போனாலும் நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய தகவல்களும் நிறைய கருவங்களும் இருக்குது. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்களும் நம்ம நினைச்சிட்டு போற மாதிரி ஈஸியா வேரோட்டம் படிச்சுட்டு போற விஷயங்கள் கிடையாது. தஃசீர்கள் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், கேட்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா அப்படியே உள்ள ஏகப்பட்ட கருத்துக்களை உள்ள வாங்கிட்டு நம்மளை கூட்டு போயிட்டே இருக்கும். அது ஆக மொத்தத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வில் இந்த மீன் ஒரு இடம் பெறுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி இங்க நமக்கு சொல்றாங்க. யூதர்களுக்கு இன்னைக்கு நமக்கு எப்படி ஜும்மா நாள் பெருநாளாக, ஒரு ஈதுடைய நாளாக, ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்குதோ, அதே மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை அவங்களுக்கு பெருநாள் மாதிரி, ஜும்மா நாள் மாதிரி. அன்றைய நாளுக்கு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில், மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். ஆனா அவங்களுக்கு வந்து சோதனை. மற்ற நாள்னா மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு மீன் கூட சிக்காது. ஆனா என்னைக்கு அல்லாஹ் மீன் பிடிக்க போகக்கூடாது தடுத்தானோ
அந்த சனிக்கிழமை என்ன செய்யுமா, ஒட்டுமொத்த மீன் கரையை வந்து வாயை பிறந்துட்டு நிக்குமா. இத பார்த்துக்கிட்டு என்னடா இது, என்னடா செய்யறது ரொம்ப அங்கலாய்ப்பார்கள். மறுநாள் பார்த்தா எந்த மீனும் கரையில நிக்காது, உள்ள போய் பிடிக்கலாம்னு பார்த்தாலும் ஒரு மீன் சிக்காது. இதுக்கு இடையில அவர்கள் புத்திசாலித்தனமாக என்ன செய்யறாங்க, ஒரு ஐடியா பண்றாங்க. சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த மீன் எல்லாம் பார்த்தா கரெக்டா சனிக்கிழமை தான் வருது. நம்ம என்ன செய்யலாம், கடலுக்கு பக்கத்துல கரையோரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்க்காலை வெட்டி விட்டுருவோம். அலை அடிச்ச அந்த மீன்லாம் வந்து என்ன செய்யணும், வாய்க்காக்குள்ள தண்ணி விடும், அப்ப மீன் சேர்ந்து விழுந்துரும். அப்ப அந்த அலை திரும்ப ரிட்டர்ன் போகும்போது மீன் போகாது, தண்ணி மட்டும்தான் போகும். வந்த மீன்ல என்ன செய்யறோம், அப்படியே அந்த வாய்க்காக்குள்ள விழுந்துக்கூடும். நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்ற மாதிரி சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன செஞ்சிடலாம், அப்படி மொத்தமா லாட்டா தூக்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அதே மாதிரி செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர்களுக்கு மத்தியில இருந்த சில ஆன்மீக அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்க செய்யறது தவறு, இறைவனுடைய கட்டளை சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமையே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கிறது, நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஐடியாவை மனசுல வச்சுதான் பண்றீங்க, அதனால இது உங்களுக்கு ஆகுமானது அல்ல அப்படின்னு சொல்லியும் அவர்கள் சாதுரியமாக புத்திசாலிகளாக தங்களை நினைத்துக் கொண்டு அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, எப்படி நம்ம சில விஷயங்களுக்கு நமக்கு சாதகமா மார்க்க சட்ட திட்டங்களை வளைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா, இந்த மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம படைச்சவன் சொன்ன மாதிரி நம்ம சனிக்கிழமை மீன் பிடிக்கல, வெள்ளிக்கிழமை அதுக்குண்டான வேலையை பார்க்கறதுக்கு தடையும் இல்லை, அந்த வேலையை பார்த்துட்டோம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை மீனை பிடிக்கிறோம், இது எப்படி ஹராமாகும் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஹராமான ஒன்றை ஹலாலாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு எப்படி வந்தது, அவர்களை அல்லாஹ் தஆலா உருமாற்றம் செய்தான். எப்படி உருமாற்றம் செய்தான், அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கிடையே நடந்த இந்த வரம்பு மீறுதல் மூலமாக அவர்களை குரங்குகளின் தோற்றத்திற்கு அல்லாஹ் உருமாற்றினான். இது இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. சூரத்துல் பக்ராவுல 65, 66 இந்த 2 வசனத்திலும் இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இந்த யூதர்கள் எப்படி மீன் பிடிச்சாங்க, அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி. இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள், நமக்கு அவ்வளவு அல்லாஹ் கஷ்டப்படுத்துறார். அல்லாஹ் சொல்றது என்ன, இதா நூதிய லிஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய. பாங்கு சத்தம் கேட்டுச்சா டக்குனு சட்டை இழுத்து விட்டு பள்ளிக்கு வந்துரு. பாருங்க, அந்த தொழுகை நேரத்துக்கு தான் நம்ம நல்லா கூப்பிடுறோம். ஜும்மா நாள் நீ காலையில இருந்து என்ன செய்யக்கூடாது, வியாபாரமாக கூடாது, கடை வீதிக்கு போக கூடாது, எந்த கொடுக்கணும் செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது இந்த உம்மத்துக்கு எல்லாம் கட்டளையிட்டு இருக்கானா இல்ல, நல்லா வியாபாரம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யுங்க, பாங்கு சத்தம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஹய்யால ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ் கூப்பிடுறாங்களா, டக்குன்னு க்ளோஸ். எவ்வளவு பெரிய கஸ்டமர் வந்தாலும் இல்லை, எவ்வளவு பெரிய ஆர்டர் வந்தாலும் இல்லை, தொழுகைக்கு அப்புறம் பார்த்துக்கிறாங்க, பாங்கு சொல்லிட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்ன செய்யணும், டக்குன்னு அந்த நொடிப்போட தன்னுடைய கொடுக்கல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். நீங்க அந்த வியாபாரத்தை அப்படியே விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றது, அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்றான், பைதா உதியத்து ஸலாத்த, நீங்க தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னா உடனே ஓடுங்க, டக்குன்னு போன போடுங்க, அந்த கஸ்டமரை மறுபடியும் பிடிங்க, அந்த ஆர்டர் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க, அந்த வியாபாரத்தை மறுபடியும் தொடங்குங்க. எவ்வளவு பெரிய சலுகை இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு. அப்ப எவ்வளவு யூதர்களுக்கு செய்ததை போல கெடுபிடி எல்லாம் என்ன செய்யற நமக்கு செய்யப்படல. நல்ல சலுகைகளுடன் கூடிய ஒரு உம்மத்துன்னு சொன்னா இந்த உம்மத்து முஹம்மதியா தான். இந்த இடத்திலும் நமக்கு இந்த மீன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு குர்ஆன் ஒரு தகவலை இங்கு சொல்லி காட்டுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்று சொன்னால், இன்னொரு நபியுடைய வாழ்க்கையில் மீன் இங்க என்ன செய்து என்றார், ஒரு இறை தூதர் யூனுஸ் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர். அவர் என்ன செஞ்சார், ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய நீனவா அப்படிங்கிற அந்த பகுதி மக்களுக்கு இறை தூதராக அவர் அனுப்பப்பட்டார். ஆனா அந்த மக்கள் ஒருத்தர் கூட என்ன செய்யற, ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஒருத்தர் கூட பின்னாடி வரல.
கோவப்பட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காமலே இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிடறாரு, வெளியில வந்துடுறாரு. வெளியே வந்து அப்படியே பயணம் போய்கிட்டு இருக்கும் போது அப்படியே கடல் மார்க்கமாக கப்பல்ல போறாங்க. கப்பல் பயங்கரமா தத்தளிக்குது. அப்ப என்ன செய்யப்படுது, யாரோ ஒருத்தர், பெரும்பாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த கப்பல் வந்து இறங்கினாத்தான் அந்த கப்பலுடைய பயணம், எல்லாருடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கும். அப்ப இந்த கப்பல்ல யார் அவரு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தா, சரி யாரும் தெரியல, இருக்கிற அத்தனை பேரை இனி சீட்டு குடிக்க போடும், யாரு பேர் வருதோ அவரை தூக்கி கடல்ல போட்டுருவோம் என்று முடிவு பண்ணி சீட்டு போட்டு கொடுக்குறாங்க. எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் பேரை யார் வந்துச்சு, யூனுஸ் நபி பேரு தான் வந்துச்சு. இவர் இறைத்துள்ளர் சொல்லிக்கிட்டு மக்களுக்கு மத்தியில பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவரப்பா, இன்னொரு இடம் குளிக்க போடு, எத்தனை தடவை குளிக்க போட்டாலும் அதே யூனுஸ் நபி பேரு தான் வருது, வேற வழி இல்ல, தூக்கு ராசாங்க ஒரே தூக்காத்துக்கு கடல் தூக்கி போட்டாங்க. இறை உத்தரவுக்கு எதிர்பார்க்காமல் ஒரு இறை தூதர் தன்னுடைய சுயேஷ்ட பிரகாரம் அந்த ஊர் பகுதி மக்களை விட்டு வெளியேறியதன் காரணத்தால் அல்லாஹ் தஆலா ஒரு மீனின் மூலமாக சோதிப்பதற்கு என்ன செய்யறான், முடிவு செஞ்சு கடல்ல தூக்கி போட்ட உடனே ஒரு பெரிய மீன் வந்துச்சு, அப்படியே டபக்குன்னு முழுங்கிட்டு கடலுக்குள்ள போயிருச்சு. மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நபிக்கு கொஞ்சம் சுதாரிப்பு வருது. யூனுஸ் நபிக்கு, ஆஹா தப்பு பண்ணிட்டோம்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நானு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, யா அல்லாஹ் உன்னை தவிர ஒரு இலாஹே கிடையாது, நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஆலிமீன், நான் தான் அநியாயம் செஞ்சு விட்டேன், நான் தான் பாவம் செஞ்சு விட்டேன்னு சொல்லி 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்க. மீனுடைய வயிற்றுல 40 நாட்கள் இருக்கிறாங்க. 40 நாள் இதே திக்ர் தான், இதே தஸ்பீஹ் தான். என்னங்க, ஒரு உயிரினம், ஒரு பெரிய உயிரினம் ஒரு பொருளை சாப்பிட்டா அது ஜீரணமாயிரணும், அதுதானே, நெருப்பை போட்டா எரிக்கணும், ஒரு பொருளை சாப்பிட்டா ஜீரணமாகணும், கத்தின்னு இருந்தா அறுக்கணும். ஆனா இது எதுவுமே செய்ய மாட்டேங்குது. நெருப்பை போட்ட இப்ராஹிம் நபி அந்த நெருப்பு எரிக்கல, கழுத்துல கத்தியை வச்சு அறுத்தா இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபியை அறுக்க முடியல, மீன் முழுங்கின மீன் அந்த யூனுஸ் நபியை செனிக்கல. காரணம், நெருப்புக்கும் கத்திக்கும் அந்த மீனுக்கும் சக்தி அல்ல, படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் சக்தி. அவனுடைய உத்தரவு இருந்தால் தான் நடக்கும். அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு சக்தியாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ட், ஒரு உறுதியை நம்முடைய உள்ளத்திலே குர்ஆன் இந்த மீனின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அக்பர். 40 நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏத்துக்கிட்டு உத்தரவிடுறான். கரையோரம் வந்து டபக்குன்னு அப்படியே கக்கிட்டு போயிருச்சு, அப்படியே உமிழ்ந்துட்டு போயிருச்சு. நேரா எந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வெளியே வந்தாலும் அந்த ஊருக்கே போய் மறுபடியும் பணி செய்தார்கள். யாரு? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு தகவல். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலத்தில் குறைஷிகள் வரக்கூடிய அந்த வாணிப கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக ஒரு படையை ஒன்று தயாரித்து எங்களை அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது எங்களுக்கு, நாங்க 300 பேர் இருந்தோம், எங்களுக்கு உணவாக ஒரு பை நிறைய பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அதை தவிர வேற எதுவும் இல்லை, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த பையில இருந்த பேரிச்சம்பழம் ஃபுல்லா காலியாகி போச்சு. பசியோடு நம்முடைய பயணம் கடற்கரையோரமாக தொடர்கிறது. தொடரும் போதுதான் தெரியுது, ஒரு இடத்துல மலை மாதிரி ஒரு மணல் மேடு மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பிரமாண்டமான ஒரு திமிங்கலம் மீன், அது செத்து கரையோரம் ஒதுங்கி இருக்குது. அப்போ இருக்கிற பசி, இதை சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய தூதர்கள், நம்ம தூதர் அனுப்பிய தூது படையினர்கள் நம்ம. சொன்னாங்க, லா பல் நஹ்னு ருசுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நாம் அல்லாஹ்வின் தூதர்கள் ஸல்லல்லாஹு அவர்களின் தூதர்களாக ஆகுவோம். அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்குது, எனவே இதை நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு, சாப்பிடுங்கிறாங்க. உடனே அந்த மீனை என்ன செய்யறாங்க, ஆளுக்கு வெட்டுறாங்க. ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாடு மாதிரியான பீஸுகள் வெட்டி எடுக்கிறாங்க. அதனுடைய கண்ணு குழியில மட்டும் பெரிய பெரிய பாத்திரத்தை விட்டு எண்ணெய் எடுத்தாங்களா, அந்த மீன் எண்ணெயை எடுத்தாங்களாம். அவருடைய வினா எலும்புகளை தனியா எடுத்து அந்த பாறையோட மணல் அந்த கடலோரமா வச்சு
ஒருத்தர் ஒட்டகத்து மேல ஏறி அதுக்கு மத்தியில போனாராம். அப்ப எவ்வளவு பெரிய மீனுங்கிறத சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஜாபிர் எல்லாத்தவங்க அந்த மீனை நாங்க அப்ப சாப்பிட்டது மட்டுமல்ல, ஒரு அரை பதத்தோடு நாங்கள் சமைத்து எங்களுடைய பயணத்திற்கு அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு அதனால நம்ம கருவாடெல்லாம் சாப்பிட முடியும். கருவாடு மாசி எல்லாம் சாப்பிடுறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் தான் இதெல்லாம். கருவாடால எப்பயோ உள்ள மீன், மாசி அது ஒரு மீன்ல ஒரு வகை. அப்ப இதையெல்லாம் நமக்கு சாப்பிடுறதுக்கு ஆதாரம் எங்க இருந்து கிடைக்கும் சொன்னா இங்க இருந்துதான் கிடைக்கும். அப்போ அதை நாங்க ஒரு மாத காலத்துல அதை சாப்பிட்டுக்கிட்டே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரசூலுல்லாஹ் வந்த உடனே இந்த செய்தியை சொன்னோம். இந்த மாதிரி ஒரு மீன், பெரிய மீன் செத்து கிடந்துச்சு, அதை நாங்க சாப்பிட்டோம். அது அனுமதியா? அது அனுமதிதான். அதுல ஏதாவது மிச்சம் இருந்தா கொடுங்கப்பா, நானும் கொஞ்சம் சாப்பிடணும்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே எங்க கிட்ட இருந்த அந்த மீதம் உள்ளதை ரசூலுக்கு கொடுத்து அவர்கள் அதை உண்டார்கள், அதை சாப்பிட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மீன் சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு, சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு. அது மட்டுமல்ல, மீன் என்பது நம்ம இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் எடுக்கிறோம். அது இன்னைக்கு வளர்ப்பு மீன் ஒன்று வந்துருச்சு. அது கூடுமானவர் தவிர்த்துக் கொள்வது நல்லது. கடல் மீனில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம், கடல் மீனில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள் எல்லாம் வளர்ப்பு மீன்ல இருக்கிறது இல்லை. வளர்ப்பு மீனை அதிகரிக்கிறதுக்காகவும் அது சீக்கிரம் வளர்றதுக்காகவும் எடை போடுறதுக்காகவும் அதற்கு என்னென்ன கழிவுகளோடு சேர்த்து சில கெமிக்கல்களும் போடப்படுறது. அதனால கடல் மீன்களை நம்ம வாங்கி விருப்பத்தோடு என்ன செய்யணும், உண்ணணும். நம்ம தான் வாரத்துக்கோ இல்லாட்டா 2 வாரத்துக்கு ஒருக்கா மீன் வாங்குறோம். ஆனா கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க காய்கறி சாப்பிடுறது வாரத்துக்கு ஒரு நாள் தான். மரக்கறி அவங்க சொல்றது நாகர்கோவில் பக்கம்லாம், கன்னியாகுமரி பக்கம்லாம், திருவனந்தபுரம் பக்கம்லாம் மரக்கறிக்கு ஒரு நாள் சந்தை தான் நடக்கும். மீன் இருக்கக்கூடிய 6 நாள் என்ன சந்தை நடக்கும்? மீன் சந்தை தான் அங்க நடக்கும். அப்ப அந்த மக்களுடைய 6 நாள் உணவு எதுதான்? மீன் தான். நாகர்கோவில் அவங்க ஓதுற காலத்துல எங்களுக்கு வீடுகள்ல இருந்து வாரிசாவுக்கு உணவு கொடுத்து விடுவாங்க. டெய்லி மீன் தான் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மரக்கறி சந்தை போடுவாங்க. மரக்கறினா காய்கறி வெஜிடபிள்ஸ். அன்னைக்கு தான் ஏதோ காய்கறி சாப்பாடு வரும். அப்போ மீன்ங்கிறது மாஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு அது ஒரு பெரிய நியமத்து. அது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. எப்படி வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும், சொரக்காயை வந்து கிள்ளி பார்த்து வாங்கணும், அப்படிங்கிற மாதிரி மீனை வாங்குறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றாங்க. அதோட செதில்களை திறந்து பாருங்க. இன்னைக்கு அதுல ஏகப்பட்ட பிராணிகள் பண்றாங்க. எல்லாரும் பாதுகாக்கணும். அது சிகப்பு நிறத்துல இருக்கணும், அது சாம்பல் நிறத்துல போயிருச்சுன்னா பழைய மீன், அது தொட்டு பார்க்க கொஞ்சம் கட்டியா இருக்கணும். கொலகலன் இருந்தாலும் அது வந்து அதிகமாக ஐஸ்ல வைக்கப்பட்ட மீனை வாங்கி சாப்பிடாதீங்க. இப்படி எல்லாம் சொல்லி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில குறிப்புகளோடு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்வோம். மீனும் சரி, மீனை பிடிக்கக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் ரிஸ்கை தேடிதான் நினைச்சாங்க, கடலுக்கு போறாங்க. அவர்களுக்காகவும் துவா செய்வோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் லேசாக்குவானாக. ஏனென்று சொன்னால் அந்த கடல் அலையில இரவு நேரத்தில் போட்டை எடுத்துட்டு போறாங்களே, யாருடைய துணையில போறாங்க? அல்லாஹ்வுடைய துணைதான் போறாங்க. திரும்பி வருவாங்களும் தெரியாது. அவருக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, குடும்பம் உண்டு, சொந்த பந்தங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம போய் ஈஸியா போய் மார்க்கெட்ல போய் துட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் மீன். ஆனா இதை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் நமக்காக செய்யறானே, அப்படிப்பட்ட நம்ம அல்லாஹ்வுக்காக எப்படி நடக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ஃபைனலா வர வேண்டிய இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நம்மை வாழச் செய்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எஸ்ஐஆர் அவருடைய தீவிர அவசர வாக்கெடுப்பு தகவல் சேகரிப்பு நடந்துகிட்டு இருக்குது. அங்கங்க தெருவுக்கு உட்கார்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. பூத்துகள்ல அரசினால் நியமிக்கப்படக்கூடிய அந்த அலுவலர்களை, பணியாளர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம எந்தெந்த தொகுதியில் இருக்கோமோ, எந்தெந்த தொகுதியில போய் எந்தெந்த பூத்துல ஓட்டு போடுவோமோ அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய வாக்குகளை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இருக்குது. ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறு காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. நமக்கு தேவையான வாக்குரிமையை உரிய ஆவணத்தோடு பக்காவா நம்ம என்ன செஞ்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அல்லாஹ் மேல தவக்கணும். நம்ம ரெடியே பண்ணாம நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டு பாத்துக்கலாம் அல்லாஹ் நானே நடக்கும், அப்படியே அல்லாஹ் கைவிட்ட போறான் அப்படின்னு கண்மூடித்தனமான தவக்குலுக்கு இஸ்லாத்துல வழிகாட்டுதல் கிடையாது.
அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவையான ஆவணங்களை சரியான முறையில அங்க பதிவு செய்து நம்முடைய வாக்குரிமைகளை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தகவலையும் மஹல்லாவாசிகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லும் எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.